பிஎஸ்எல்வி C60 ராக்கெட் மூலம் அனுப்பப்பட்ட ரோபோட்டிக் கைகள் செயல்பாட்டை துவங்கின என இஸ்ரோ தகவல் தெரிவித்துள்ளது. இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ அடுத்த 2 ஆண்டுகளில் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தையும், வரும் 2035இல் விண்வெளியில் விண்வெளி ஆய்வு நிலையத்தை அமைக்கவும் திட்டமிட்டுள்ளது. இதற்கான சோதனை முயற்சிக்காக ஸ்பெக்டக்ஸ் A, ஸ்பெக்டக்ஸ் B ஆகிய 2 செயற்கைக்கோள்கள் பிஎஸ்எல்வி C60 ராக்கெட் மூலம் சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி விண்ணில் ஏவப்பட்டது. பூமியிலிருந்து புறப்பட்ட 15 நிமிடங்கள் 15 வினாடியில் ஸ்பெக்டக்ஸ் B செயற்கைக்கோளை திட்டமிட்டபடி 476.84 கிலோமீட்டர் உயரமுள்ள புவிவட்ட பாதையில் ராக்கெட் வெற்றிகரமாக நிலைநிறுத்தியது. தொடர்ந்து 476.87 கிலோமீட்டர் உயரமுடைய வட்டப்பாதையில் ஸ்பெக்டக்ஸ் A செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டது. இதனிடையே பிஎஸ்எல்வி C60 ராக்கெட் மூலம் அனுப்பப்பட்ட ரோபோட்டிக் கைகள் செயல்பாட்டை துவங்கின. விண்வெளியில் செயல்படும் இந்தியாவின் முதல் ரோபோட்டிக் கைகள். இது ஒரு மிகப்பெரிய மைல்கல் என இஸ்ரோ நிறுவன வீடியோ வெளியிட்டு பெருமிதம் தெரிவித்துள்ளது.